அதை சாப்பிடணும்னு சொன்னா எழுந்து வருவாரு. அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்கான்னு கூட நான் யோசிக்க மாட்டேன். அந்த டைம்ல எனக்கு அது வேணும்னு சொன்னா எழுந்து வருவாரு. அப்புறம் 5 மணிக்கு தூங்குவாரு. அப்புறம் ஷூட்டிங் போயிடுவாரு. ஸோ வெரி வெரி ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஐ திங்க் அவருக்கு வந்துட்டு 100க்கு மேலே தான் நான் வந்து ஐ வில் ஜெயம் ரவி சொல்லிட்டாரு, நான் ஆர்த்தி கிட்ட இருந்து விடை பெறேன், இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை லீட் பண்ண முடியாது, இது வந்து என்னுடைய முழுக்க முழுக்க பிரைவேட்டான விஷயம், என்னுடைய குடும்பம் நலம் கருதி தான் வந்து நான் இந்த விஷயத்தை முடிவு எடுத்திருக்கேன், ப்ளீஸ் இதை பத்தி யாருமே வந்துட்டு பேச வேண்டாம் அப்படின்ற கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அகெயின் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிகஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம், என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு இந்த விஷயம் பத்தி ஒண்ணுமே தெரியாது, என் ஃபேமிலி கிட்டையும் கலக்கல, அவரா எடுத்த டிசிஷன் இது, இதனால சஃபரா நிக்கிறது நானும் என் பசங்களும் தான், எங்களுக்கே ஒண்ணுமே புரியல, உங்களை மாதிரி தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு அவங்க பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்திட்டாராம். அண்ட் ஆர்த்தி மட்டும் மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்றத கரெக்டா வச்சு இப்போ வரைக்கும் அவங்க அந்த லவ் காமிச்சிட்டு தான் இருக்காங்களாம். ஸோ அகைன்